போன்ஜூர் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்க ஆல்ட்ரேஷன் என்னன்னு பார்க்கலாமா? இதுதான். இது வந்து ஒரு ஷார்ட் பேண்ட்டு. இது வந்து இடுப்பு கிட்ட வந்து கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. அதனால ஒரு ரீலுக் பண்ணுற மாதிரி வந்து அவங்களோட ஒரு ஃபேப்ரிக்கில் என்னை வந்து அட்டாச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு ஆஃப்ரிக்கன் வேக்ஸ் ஃபேப்ரிக்கு. இதை வச்சு தான் வந்து அந்த பேண்ட்டை வந்து ஆல்டர் பண்ண போகிறோம். இந்த சைடில் வந்து இந்த துணி தான் ஆட் பண்ண போகிறேன், அட்டாச் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பேண்ட்டு சின்னதாகல, அவங்க கொஞ்சம் பெருசாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் இதுதான், இது வந்து இன்னொரு பேண்ட்டு. இது நான் ஆல்ரெடி வந்து ஆல்டர் பண்ணி வச்சுருந்தேன். இது ரெண்டு பக்கமும் வந்து இந்த துணி அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் என்னென்னா, இப்போ ரெண்டு பக்கமும் சேமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஜிப் சம்டைம்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும்ல, நான் எலாஸ்டிக் இருக்கும், அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இன்விசிபிள் ஜிப் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஅட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து சரி பண்ணியாச்சு, செஞ்சாச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி ஜிப் வந்து அட்டாச் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதே மாதிரி அவங்களோட ஒரு கோட், இந்த ஓவர் கோட் வந்து இதுதான் அது. இந்த கோட்டுக்கு இந்த கிளாத் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து அவங்களோட வேக்ஸ் ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி ஒரு பிளெயினான ட்ரெஸ்ஸில் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. பின்னாடி பக்கம் ஃபுல்லாக, இந்த முது சைடு ஃபுல்லாக வந்து இந்த ஃபேப்ரிக் தான் அட்டாச் பண்ண போகிறேன். முடிச்சுட்டு அதோட ரிசல்ட் காட்டுறேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூடை. இது நம்ம ஒயர் கூட இருக்கோம்ல, அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இது நம்மளோட ஒரு காட்டன் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் கிளாத் தான் இது. இந்த கிளாத்தை வந்து உள்ளே அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது உள்ளே வந்து இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குது. அப்போது இப்படி வேண்டாம், உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் அட்டாச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி முக்கியமாக நான் வந்து வெறும் கிளாத்தாக எடுக்கிறதுக்கு ரீசன் இது தான். நிறைய வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். இல்லை சில பேர் வந்து யூனிக்கான ஃபேப்ரிக்லாம் கேட்குறாங்கன்னா, இப்போ என்கிட்டயே ஃபேப்ரிக்ஸ் இருக்கும், அப்போ அதை எடுத்துகிட்டு அவங்க வந்து அவங்களோட டிசைன் என்கிட்ட கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்காக தான் முக்கியமாக நான் வந்து ஃபேப்ரிக்ஸ் எடுக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்னொரு வேறு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கோட சந்திக்கிறேன். டடா.